உங்களை பார்க்குற ஜனங்க முதல்ல நீங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிறதற்கு முன்னாடி உங்கள் சுவாபத்தை தான் பார்ப்பாங்க. கிறிஸ்துவை அறிவித்துட்டு உங்கள் சுவாபம் அன்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒருவராகிலும் ஆண்டவர்கிட்ட வர முடியாது. அன்பு சகலத்தையும் சகிக்கும், இருமாப்பாயிராது, தற்பொழிவு நாடாத, சகலத்தையும் தாங்கும். இன்னைக்கு அநேகர் உலக மனுஷன்ட்டு அன்பாக இருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட அந்த அன்பை காட்ட மாட்டாங்க. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருப்பாங்க, ஆனால் குடும்பத்தவே நேசிக்க மாட்டாங்க. ஆண்டவற்றையும் அன்பாக இருக்கணும், மற்ற காண்கிற மனுஷன்ட்டையும் அன்பாக இருக்கணும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தை முதன்முறையாக லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஜெரோம் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தவான் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை தியானித்து கொண்டிருந்தாராம். தியானிக்கும் போது அவர் எவ்வளவு என் மேலே அன்பு வச்சார்னு சொல்லி அதை நினச்சி இருதயம் பூரிப்படைந்ததாம். அப்படி இருக்கும் பொழுது அவர் கண்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பாலகனை போல் அவர்கிட்ட வந்தாராம். அந்த ஜெரோம் அப்படிங்கிற பக்தன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துட்ட கேட்டாராம், ஆண்டவரே, உங்கள் அன்பை என்னால் நினச்சி என்னால் தாங்க முடியல. எனக்குள்ள வரக்கூடிய பரவசம் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் மிகவும் ஆசையாக இருக்கிறேன்ப்பா. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் கேளுங்க. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னாராம், அப்பா, வானமும் பூமியும் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்போ மறுபடியும் அவர் சொன்னாராம், இல்லை, ஏதாவது நான் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும், எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. ரொம்ப வற்புறுத்தி கேட்டாராம். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னாரா, மகனே, நீ எனக்கு கொடுக்க விரும்பினா உன்னுடைய பாவங்களை எனக்கு கொடு, உன்னுடைய அக்கிரமங்களை எனக்கு கொடு, சிந்தனையில் காணப்படக்கூடிய இச்சை, அருவருப்பு, உன்னுடைய உதடுகளில் காணப்படக்கூடிய அசுத்தம் எனக்கு கொடுப்பா. அதை நான் சிலுவையில் சுமந்து என்னுடைய ரத்தத்தினால உன் பாவத்தை கழுவும்படி உன் பாவத்தை எனக்கு கொடு. இதை கேட்ட உடனே அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீரோடு அழுது ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை அவர் செய்தார். நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும்படியா. இந்த சரீரம் இரட்டிப்பான உரிமை ஆண்டவருக்கு நம்ம மேலே இருக்கு. எப்படி இரட்டிப்பான உரிமைன்னா, முதலாவது கர்த்தர் தான் நம்மளை சிருஷ்டித்தார், அவர் தான் நம்மளுடைய சிருஷ்டிகர், அதனால் முதல் உரிமை அவருக்கு இருக்கு. ரெண்டாவது, நம்ம பாவம் செய்து அவருடைய கரத்துலேருந்து நம்ம வெளியில் போயிட்டோம். அப்போ நம்ம மேலே உள்ள அன்புனால நம்ம உடஞ்சிராதபடி, நம்ம வாழ்க்கை நரகத்துக்குள்ளே போயிடாதபடி மறுபடியும் அவரோட ரத்தத்தவே விலை கொடுத்து வாங்கினார். 2 விதமாக நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறபடியினால இந்த சரீரத்தை பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கிறதற்கு கொஞ்சம் கூட நமக்கு உரிமை கிடையாது. 2 விதத்தில் ஆண்டவருக்கு நம்ம சொந்தமாக இருக்கிறபடினால, முதலாவது நீங்கள் ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும்னு நினைக்கிற நீங்கள் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தமாக கொடுங்க.